Hi friends, வணக்கம். This is Cyrus A to Z. நம்ம Green Exoticsல 26 வரைக்கும் அதிகமான வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன் இருக்குதுன்றது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற தாய்லாந்து ஹாஃப் ஒயிட் அப்படின்ற வாட்டர் ஆப்பிள் வெரைட்டியை பத்தின ஃப்ரூட் ரிவ்யூ, அது டேஸ்ட் எப்படி இருக்குது, இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குறீங்க பாருங்க, ஒரு பிளான்ட் வந்து நம்ம 12 inch ஸ்கொயர் பாட்ல வச்சிருக்கிறோம். சோ அதுலயுமே ஃப்ரூட்டிங் வந்திருக்குது. சோ இன்னொரு பிளான்ட் வந்து அதுவும் பாட்ல தான் இருந்தது. சோ அது ஃப்ரூட்டிங் பூ எடுத்த உடனே என்ன பண்ணோம், நம்ம வந்து கிரவுண்ட்ல ஒன்று வைப்போம் கலெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல வச்சிருக்கிறோம். ஸோ அதுலேயுமே வந்து ஃப்ரூட்டிங் இருக்குது. நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தாலுமே ஃப்ரூட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லிமிட்டடா ஒரு 5 or 6 நம்பர்ஸ் அப்படிதான் வந்து ஃப்ரூட்டிங் வந்திருக்குது. மேபி நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நிறைய ஃப்ரூட் வரும்னு எதிர்பார்க்கிறோம். இதனோட ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது வந்து சில பேர் வந்து எக் ஒயிட் அப்படின்றாங்க, சில பேர் தாய்லாந்து நியூ ஒயிட்ன்றாங்க. இது ஆக்சுவலா தாய்லாந்து ஹாஃப் ஒயிட் சம்பா இது. ஸோ ஹாஃப் ஒயிட் ஏன்னா ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கும், ஷைனிங் இருக்காது. ரொம்ப ஒரு மில்கி ஒயிட்டா இல்லாம ஹாஃப் ஒயிட்டா இருக்குது. மில்க் ஒயிட்லயும் ஒரு பிளான்ட் நம்ம கிட்ட இருக்குது, அது இன்னும் ஃப்ரூட் வரல. தாய்லாந்து மில்க் ஒயிட் லாங்னு சொல்லுவோம். ஸோ அது ஃப்ரூட் நெக்ஸ்ட் இயர் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் அவ்வளவுதான், சீசன் முடிஞ்சிடுச்சு. ஸோ அது நெக்ஸ்ட் இயர் வரும்போது ரிவ்யூ பண்றோம். இந்த தாய்லாந்து ஹாஃப் ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஃப்ரூட் நல்ல டீசென்ட் சைஸ் தான் வருது. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலா ஃபுல்லாவே நல்ல விளையிறதுக்கு, அதாவது நல்லா பழுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இதை வந்து பறிச்சிட்டோம். இது மேபி ஒரு 80% வந்து விளைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணி சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஃபுல் டேஸ்ட் வந்து நம்மளால வந்து ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் விளையாதுக்கு முன்னாடி பறிச்ச மாதிரி தான் இருந்தது, டைட்டா தான் இருந்தது நம்ம பறிக்கும் போது. ஸோ மீதி இருக்கிற இந்த பழங்களை வந்துட்டு கொஞ்சம் நல்லா அதுலயே விளையட்டும். ஸோ கவர் பண்ணிருக்கிறோம், அணில ஏதாவது வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக. இதுல விளைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி சாப்பிடுவோம். அப்பதான் வந்து ஒரிஜினல் டேஸ்ட் என்ன அப்படின்றது நம்ம வந்து கரெக்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்ல முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம பிக் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறோம். நார்மலி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா சீட்லெஸ் தான். பட் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சீடு இருந்தது. இதுல நிறைய சீட்லெஸ் வெரைட்டிஸ் இந்த தடவை நம்ம கார்டன்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டர் ஆப்பிள் இருக்குனால ஏதாவது கிராஸ் பாலினேஷன் ஆகுதான்னு தெரியல. சில ஃப்ரூட்ஸ்ல வந்து 1-2 சீட்ஸ் வந்து இருக்குதா. சீட்லெஸ் வெரைட்டில கூட சில ஃப்ரூட்ஸ்ல, எல்லா ஃப்ரூட்ஸ்லயும் கிடையாது, சில ஃப்ரூட்ஸ்ல வந்து சீடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படிதான் இருக்கும் இந்த ஹாஃப் ஒயிட் சம்பா. பாத்தீங்கன்னா நல்ல டீசென்ட் சைஸ் தான். டேஸ்ட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டேஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடா இருந்தது, சூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. பட் இப்ப நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பாருங்க, இது அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் எடுத்ததுல இருந்து 1 week தாண்டிடுச்சு. ஸோ சில ஃப்ரூட் எல்லாம் கவர்லயே வந்து விழுந்து கிடக்கிறத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மீதி ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலா பண்றதுக்கு நல்ல வயபிளான பிளான்ட் தான் இது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஃப்ரூட் சைஸ் வந்து நல்ல ஒரு நார்மல் சைஸ், நம்ம தாய்லாந்து ரெட் சம்பா அந்த மாதிரி நார்மல் சைஸ் தான். சின்ன சைஸும் கிடையாது, ரொம்ப பெரிய சைஸ் சொல்ல முடியாது. பட் ஓகே, டீசென்ட் சைஸ்ல இருக்குது. ரெண்டாவது டேஸ்ட் நல்ல டேஸ்ட். மூணாவது இந்த கலர், அந்த ஹாஃப் ஒயிட்னு ஒரு வித்தியாசமான கலர் வருது பாத்தீங்களா. ஒரு முட்டை ஒயிட் மாதிரி ஒரு கலர் வரக்கூடியது, மேட் பினிஷ் இருக்கக்கூடியது. நல்லாவே நல்லா இருக்கும். டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம சரியா பழுக்காம ஃபர்ஸ்ட் கட் பண்ணதுனால தான் நமக்கு அதனோட ஃபுல் டேஸ்ட் தெரியல. இந்த முறை ஓரளவுக்கு நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணா பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு எக்ஸலண்டான டேஸ்ட். நம்ம ரேங்கிங் வந்து நம்மளோட பிரைஸ் லிஸ்ட்ல வந்து ரேங்கிங் கொடுத்துருக்கோம். அந்த ரேங்கிங்ல டலரி சம்பா, அதுக்கப்புறம் நம்மளோட மேட் ரெட் டபுள் ஸ்வீட், அப்புறம் பாலியில B4, அப்புறம் இந்த தாய்லாந்து ஆஃப் ஒயிட், 4க்குமே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் கொடுக்குறோம். இந்த முறை நம்ம ரேங்கிங் எல்லாமே ரிவைஸ் பண்ணிருக்கோம் ஃப்ரூட் டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ அந்த விதத்தில் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரூட் டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் பூன்னா தேங்காய் துருவுற பூ இல்ல, அந்த தென்னை மரத்தை அந்த லைட்டா முளைக்க விட்டு அதை உடச்சி எடுக்கும்போது உள்ள ஒரு தேங்காய் பூன்னு ஒன்று சேல்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்ல, பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தேங்காய் பூவை நல்லா ஒரு பன்னீர்ல ஊற போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்ங்க, எக்ஸலன்ட் டேஸ்ட். என்ன கேட்டா டலரி B4 விட இது வந்து நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் நாங்க. அந்த அளவுக்கு எக்ஸலண்டான டேஸ்டா இருந்துச்சுங்க. இது வந்து குறை சொல்ற மாதிரியே கிடையாது, சூப்பர் டேஸ்ட். இது நம்பி நீங்க வாங்கலாம். பிளான்ட் வந்து இந்த மாதிரி 6 inch பாட்ல தான் நம்ம வளர்த்து வச்சு கொடுப்போம். ஸோ கண்டிப்பா உங்க கலெக்ஷன்ல எக்ஸலன்ட் வெரைட்டியா இருக்கும் இது. தேங்க்யூ so much for watching this video. Have a wonderful gardening experience. Bye bye friends. Thank you. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்களை அனைவரையும் சந்திக்கிறோம். Bye bye.